இன்றைக்கி நம்ம இட்லி சாஃப்டாக வரத்துக்கு எந்த அளவில் சேர்த்து அரைக்க போகிறோங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குண்டு அரிசின்னு கேட்டு வாங்கிக்கணும் கடையில். இந்த அரிசி தான் நான் போட்டிருக்கேன். இது உருட்டு உளுந்து. இது நான் எந்த பிராண்டு உளுந்தும் வாங்கலை, மூட்டையில் வச்சுருப்பாங்கள கடையில், அதுதான் வாங்கியிருக்கேன். அதுதான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அரிசியும் 1/4 கிலோ உளுந்தும் இந்த மெஷரில் ஊற வச்சுருக்கேன். அரிசியோடைய 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நான் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா 4 தடவை களைஞ்சிட்டு நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி உளுந்தையும் 4 தடவை நல்லா களைஞ்சிட்டு ஆற வட்டை வச்சு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கலாம், இல்லை நைட்டே கூட ஊற வச்சுக்கிட்டு காலையில் அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லது. இதை கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறோம். முதல்ல உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து போடும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வலிக்கிக்கிட்டு ஒன்றும் அதிகமாக அரைஞ்சிரும், நைஸாக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா ஐஸ் தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். அப்போ தான் பஃபியாக வரும் மாவு. அதனால் கொஞ்சம் கூட முதல்ல தண்ணி சேர்க்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க வேணாம். இப்போயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் உளுந்து 25 நிமிஷம் அரைச்சிட்டேன். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்படி போட்டால் இப்படி விழுகணும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். தண்ணி வந்து எப்பயுமே உளுந்துக்கு மட்டும் உடனே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சா தான் இந்த மாதிரி வரும். அதுக்காக ரொம்ப நேரம் நீங்கள் 1 மணி நேரம் அரைச்சா நிறைய மாவு வரும்னு அரைச்சிங்கன்னா நீத்து போயிடும். இன்னொரு டிப்பு, நம்ம வந்து அரைச்ச மாவை தண்ணியில் போட்டோம்னா மிதக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் கரெக்டாக அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ அரைச்ச உளுந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அரிசி சேர்த்து அரைக்கலாம். நான் 1/4 கிலோ உளுந்து தான் போட்டு அரைச்சேன். ஐஸ் தண்ணி தெளித்து அரைச்சதுனால இந்த மாதிரி மாவு பஃபியாக வந்திருக்கு. ஐஸ் தண்ணி தெளித்து அரைக்கணும், ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அரிசியை போட்டுட்டு உளுந்து மாதிரி தண்ணி ஊற்றாமலாம் அரைக்கக்கூடாது. அரிசி கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றும். அரிசியை சேர்த்துட்டு ஒரு திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு வேறு வேலையை கூட பார்க்கலாம். உளுந்து போட்டால் மட்டும்தான் பக்கத்தில் இருந்து அரைக்கணும். நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அரைய விட்டுட்டு போகிறேன். இப்போ அரிசி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கணும். ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைச்சிடக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை உளுந்து மாவோடு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ நான் வந்து அரிசி உளுந்து ரெண்டையும் அரைச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். கல்லுப்பு தான் போடணும் இதுக்கு. அரிசினா ஒரு கைப்பிடி உப்பு இப்படி அவங்கவுங்க கையால் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தூளுப்பு போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நான் கரைச்சிக்க போகிறேன். நான் இப்போ அரிசி மாவு, உளுந்து மாவு, உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். இது ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, பணியாரம் எல்லாம் இந்த மாவில் தான் செய்வேன். உங்களுக்கு செய்யும் போது காட்டுறேன். மூடி வச்சிடறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. நான் காலையில் அரைச்சி வச்சேன். இப்போ நைட்டு 8 மணி நேரம் புளிச்சிருக்கு. நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் இப்போ இந்த மாவில் தோசை சுட போகிறேன். நான் வந்து இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே இதே அளவு போட்டு தான் செய்வேன். எல்லாமே நல்லா சூப்பராக வரும். நான் நேற்று அரைச்ச மாவில் இப்போ தோசை சுட போகிறேன். எவ்வளோ மெலிசாக தோசை சுடுறேன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த தோசை எவ்வளோ மெலிசாக எவ்வளோ முருகலாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். சுவையருவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே 2 வீடியோ வரும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.